ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மை ஸ்டெப் மாம்ஸ் டாக்டர் இஸ் மை எக்ஸ் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துருந்துங்க. அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறனால சில இடத்த நான் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 2க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட கவனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு நான் கூட ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்படுறேன், நம்ம வேணா சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ அதுக்கு நீ எந்த நோக்கத்தோட என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு கவனாமியும் இந்த ஸ்கூல்லயே நான் ஒருத்த மட்டும்தான் உன்கிட்ட வேற எந்த நோக்கமும் இல்லாம ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோம் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்காகி நிக்கிறான். அப்ப கவனாமியும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. கவலைப்படாத, இனிமே இவமே ஒண்ணு நெருங்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கவனாமி சொல்றான். அது கேட்டோன்னே ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட சேரை எத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்களோட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. அப்போ மினாமிசான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹார்ட் அப்படியே உத்து பாக்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றா. நம்ம எல்லாருமே ஹை ஸ்கூல் வந்துட்டோம் பாத்தியா, ஆனா என்னோட ஹார்ட் பெருசாவே இல்ல, உன்ன மாதிரி எனக்கும் ஹார்ட் பெருசா இருக்கணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவளை லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இவகிட்ட இப்படி மாட்டிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனாமிசானும் சரி ஓகே நம்ம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா கெட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோயின் ஐயோ விட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னோம்ல, இப்ப நம்ம ஹீரோயின் மீனாமிசான் கூட சேர்ந்து தான் மேட்ச் விளையாட போறாங்க. நான் எப்படியாவது என்னோட பெஸ்ட்டை காட்டி எல்லா மேட்ச்லயும் நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பார்த்தா மீனாமிசன் பக்காவா விளையாண்டுட்டு இருக்கா. நான் என்னோட கேமை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோயினும் நீ இவ்வளவு சூப்பரா ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆக்சுவலா எனக்கு படிப்பு வராது, ஸோ அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பக்கம் தாவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. இப்போ என்னோட டேன் தான், நான் எப்படியாவது நல்லபடியா விளையாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆமா மிஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் விளையாண்டுட்டு தான் இருக்கான். என்னால முடியல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கவனாமியும் 2 தடவை எந்திரிச்சிட்டு முடியலன்னு சொல்றியா, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் 2 முட்டாள்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் இப்படி இருக்க கூடாது, நான் பொறுப்பா என்னோட கேம் நல்லா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா விளையாடுறா. நம்ம மீனாமிசானும் ஹீரோயினும் 2 பேருமே சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கோர்லாம் ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோரா தான் இருக்கு. அடுத்ததா ரன்னிங் ரேஸ் காம்படிஷன். நம்ம மீனாமிசானும் ஹீரோயினும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டு சோர்வாகி விழுறாங்க. உன்னால முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மயங்கி விழுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை மீனாமி கிட்ட கொடுத்துட்டு இவ ஆல்ரெடி நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணிட்டா, சோ இப்போ இவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆமா இங்க பாய்ஸ் அலோடு கிடையாது, இவன் எப்படி வந்துட்டு போனா அப்படின்னு நம்ம மீனாமி யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் நர்ஸ் ஆஃபீஸ்ல தான் இருக்கா. நம்ம ஹீரோயினும் மீனாமி கிட்ட ரன்னிங் ரேஸ்ல என்னால விளையாட முடியல, சோ என்ன மடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மீனாமியும் கவலைப்படாத, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே நீ நல்லா தான் விளையாண்ட, அந்த ரன்னிங் ரேஸ்ல உனக்கு ஓடுற அளவுக்கு எனர்ஜி இல்லைன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலுமே எல்லா ஸ்போர்ட்ஸும் நீ சூப்பரா விளையாண்ட. ஆமா அதோட இன்னொரு விஷயம், உங்க அண்ணன் என்னப்பா உன் மேல இவ்வளவு கேரிங்கா நடந்துக்கிறான், நீ முன்னாடியே மயங்கி விழ போறன்னு தெரிஞ்ச மாதிரி கரெக்டா கேட்ச் பண்ணாரு, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு இங்க வெக்கம் தாங்க முடியல. சரி ஓகே ஓகே நீ எதை பத்தி யோசிக்காம ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்லிட்டு அங்க இருந்து போறா. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ நிக்கிறான். ஆமா உன்னோட கண்ணை எதுக்கு இவ்வளவு செவந்து போயிருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோயின் இங்க வெக்கம் தாங்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் மீனாமியை கட்டுறாங்க. என்ன சொல்ற, யூமேசானுக்கு உடம்பு முடியலையா, அவங்களுக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. அப்போ கவாய்க்கு நம்ம மீனாமிய ஒரு பூனைக்குட்டி மாதிரி தூக்குறான். டேய் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன பூனைக்குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாமி சொல்றா. அதுக்கு கவனாமியும் என்னோட ஃப்ரெண்டை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் உன்னை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு மீனாமிசானும் என்ன மிஸ்டோ உன்னோட ஃப்ரெண்டா, நீ எந்த நோக்கத்துல அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கான்னு இந்த ஸ்கூலுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இது முக்கியம் இல்ல, நீ யூமேஷானுக்கு காய்ச்சல்னு சொன்னல அதுதான் முக்கியம், நான் வேணா உங்களோட வீட்டுக்கு யூமேஷான் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. சரி ஓகே தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம மீனாமியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து நிறைய இடத்துல போய் ஷாப்பிங் பண்றாங்க. நம்ம ஹீரோனுக்காக ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள போய் தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீனாமியா உள்ள கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. சத்தம் கேட்டோட அப்படியே கொஞ்சமா கண்ணு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு ஸ்கூல் பையனா தெரியறான். மிஸ்டோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு என்ன தனியா விட்டுட்டு போனேன், எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் இங்க பாரு மீனாமி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு கான்சியஸே வருது. கண்ணை திறந்து பார்த்தா மீனாமி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு மீனாமியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், சோ அதனாலதான் உங்களை பார்த்து அப்படியே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், கவலைப்படாதீங்க நீங்க படுத்து தூங்குங்க, மிஸ்டோக்கு சமைக்க தெரியும்ல, நானும் அவனும் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. என்ன எனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் திருட்டு மொழியா முழிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீனாமியும் சமைக்கும் போது நம்ம மீனாமி ஹீரோ கிட்ட நீ யாராச்சும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஆல்ரெடி யாரு கூடயோ லவ் பண்ணி பிரேக்கப் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. ஓ அப்படியா, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு யூமையோ பாக்குறது கூட அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. அதுக்கு ஹீரோவும் சரி வேற ஏதாவது பேச்ச மாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி சரி விடு விடு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் பேச்ச மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீனாமியும் சமைச்சு நம்ம ஹீரோனுக்கு நம்ம மீனாமியை ஊட்டி விடுறா. நம்ம ஹீரோனும் அதை சாப்பிட்டு பாக்குறா. சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம மீனாமியும் இப்ப வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புவா. நம்ம ஹீரோவும் மீனாமியை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பான். அப்ப நம்ம மீனாமியும் ஹீரோ கிட்ட நான் உனக்கு கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத, உனக்கும் யூமைக்கும் நடுவுல ஏதாச்சும் இருக்கா, இல்ல நீங்க உண்மையிலேயே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானா அப்படின்னு நம்ம மீனாமி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எதுக்காக இந்த சந்தேகம் உனக்கு வந்துச்சுன்னு தெரியல, ஆனா நாங்க 2 பேரும் உண்மையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாமியை வழி அனுப்பி வைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் உள்ள வரான். நம்ம ஹீரோயினும் மீனாமியும் நின்று தனியா தானே சமைச்சிங்க, உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கவலைப்படாத, மீனாமி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, அவ ரொம்பவே ஜாலியான கேரக்டர், ஸோ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி மிஸ்டர் டோகான் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. உன்னோட கையை கொஞ்சம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்கறான். கொஞ்சம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவும் கையை கொடுக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட கையை வாங்கி அவளோட ஹார்ட்ல வச்சுட்டு அப்படியே தூங்குறா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட இப்படி தான் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம ஹீரோ அவனோட கையை கொடுத்து நம்ம ஹீரோயினை தூங்க வைப்பான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்களோட மிடில் ஸ்கூல் முடியுது. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்து இவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்களோட மீட்டிங்கில் தான் நாங்கள் 2 பேரும் மறுபடியும் சந்தித்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோனு எந்திரிச்சிட்டு ஏன் மிஸ்டோ அதை கொண்டு வா இதை கொண்டு வா உன்னோட கையத்தா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலை வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அம்மா உன்னோட உடம்பு இப்போ சரியாயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் இல்லை இல்லை எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்கிறா. சரி செக் பண்ணி பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தெர்மாமீட்டர் எடுத்து செக் பண்ண போறான். நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ உடம்பு சரியாயிருச்சு. எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோனும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. எதுக்காகன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே நீ எனக்கு கேர் பண்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஓ அப்பனா இனிமே என்னோட கையை பிடிக்காம நீ தூங்கவே மாட்டா போல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயினை வெக்கப்பட்டுக்கிட்டே போர்வையை இழுத்து மூடிட்டு நான் எதுவும் சொல்லலை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் என்னதான் இப்போதைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருந்தாலுமே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட உள் மனசுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எந்த துரோகமும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே சொல்லிக்க மாட்டேங்காங்க. பட் ஆனா எத்தனை நாளைக்கு தான் இவங்களால சொல்லிக்காம இருக்க முடியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லி தான் ஆகணும். சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. டாடா பபாய், see you.